வணக்கம். வாழமுருகன். உலகத்திலேயே கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு தருணங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி இருக்கு பாத்தீங்களா, அது தரமன்ன சாதாரண மட்டம் இருக்கு பாத்தீங்களா, கிராஃப்ல ஜீரோ இருக்கு பாருங்க, ஜீரோவுக்கு கீழே மைனஸ்ல போகுது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அட்ட பாடர் தர மட்டத்துக்கு கீழே, அதுவும் கேடுகட்ட மூட நம்பிக்கைக்கு சொம்படிக்கக்கூடிய வேலையை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை முறை இந்த யூஜிசிக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சாலும் கொஞ்சம் கூட அவனுக்கு திருந்துற மாதிரி இல்லை. இப்போ புதுசா இன்னொரு கொண்டுட்டு வந்து உயர்கல்வியில திணிச்சு இன்னும் இந்த ஒட்டு மொத்தமா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வியை ஃபுல்லா நாசம் செய்யறதுக்கு இவனுக்கு படையெடுத்து கிளம்பி வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த யூஜிசி என்ன பண்ணி வச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். பல்கலைக்கழக மானிய குழுவோட இளங்கலை கணித வரைவு பாடத்திட்டத்துல கடுமையான குறைபாடுகள் இருப்பதையும், எனவே உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும் என்றும் ஆய்வாளர்கள் மற்றும் கணிதவியலாளர்கள் கடிதம் இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்களுடைய யோக்கியதை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது. இளங்கலை மாணவர்களுக்கான 9 பாடங்களுக்கு வரைவு பாடத்திட்டத்தை உருவாக்கி உள்ள யூஜிசி நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதாக போன வாரத்துக்கு வெளியிட்டாங்க. அவற்றை பல்வேறு தரப்பினரும் பார்த்து தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. ஆய்வாளர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. இதுல கணிதத்துக்கான வரைவு பாடத்திட்டத்தை பார்த்த ஆய்வாளர்கள் மற்றும் கணிதவியலாளர்கள் கடும் கண்டனத்தையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தினாங்க. அதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த பாடத்திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என 900க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் கணிதவியலாளர்கள் யூஜிசிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க கேட்டா, கணித வரைவு பாடத்திட்டத்தில் இயற்கணிதம், அதாவது அல்ஜிப்ரா, உண்மையான பகுப்பாய்வு மற்றும் பயன்பாட்டு கணிதம் போன்ற தலைப்புகளில் போதுமான விளக்கம் கொடுக்காமலே இருக்கிறாங்க. இதுல இயற்கணிதம் குறுகிய மாற்றத்துக்கு உள்ளாக்கியது. இளங்கலை பாடத்திட்டத்துல இயற்கணிதத்துல குறைஞ்சது 3 பாடங்கள் அவசியமா இருக்கணும். கணிதத்தின் எதிர்காலமும் உண்மையில் நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அறிவியல் முயற்சிக்கும் பல வகையில ஆபத்து இருக்கு. இப்போ பயன்பாட்டு கணிதமும் குறுகிய மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்குது. புரோகிராமிங் மற்றும் எண் முறைகள்ல மையத்துக்கு வெளியே உள்ளன. புள்ளி விவரம் ஃபுல்லா ஒரு பாடத்துல ஒரே பாடத்துல கொண்டுட்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. புள்ளி விவரங்கள் மற்றும் எந்திர கற்றல், செயற்கை நுண்ணறிவு போன்ற படிப்புகள்ல நடைமுறை மற்றும் பயன்பாடு சார்ந்த கூறு இருப்பது இயற்கையானது மற்றும் வழக்கமானது. இந்த வாய்ப்பு வேஸ்டா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. காலத்தை கணிக்கும் இந்திய பழங்கால முறையான கால கணாபனா, இந்திய அல்ஜிப்ரா, இந்திய பாரம்பரியத்தில் புராணங்களின் முக்கியத்துவம், நாரத புராணத்தில் காணப்படும் அடிப்படை எண்கணித செயல்பாடுகள் மற்றும் வடிவியல் தொடர்பான கணித கருத்துக்கள் மற்றும் நுட்பங்களில் கவனம் செலுத்துதல் போன்றவை இளங்கலை மாணவர்களிடத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூஜிசி சொன்னா, இவனுங்களுடைய மாட்டு மண்டைகளோட மூளை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாத்துக்குங்க. இதுல பாரத பீஜா கணிதாவின் வரலாறு மற்றும் வளர்ச்சியை கற்பிக்கவும், பர்வதாத்திய யோஜனா சூத்திரத்தை பாரம்பரிய வேத கணித பாடமா இருக்கு பேரு நுட்பமா பயன்படுத்தி பல் உறுப்பு கோவைகளை பிரிக்கவும் யூஜிசி பரிந்துரை பண்ணிக்காங்கன்னா, சோத்துலையும் சாணியிலையும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இருக்கு பாத்தீங்களா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒண்ணு கண்டுபிடினா இதை கொஞ்சமாவது யோசிக்க முடியுதா? மேலும் பஞ்சாங்கம் போன்ற கருத்துக்களை கற்பித்தல் மற்றும் சடங்குகள் மற்றும் பண்டிகைகளில் காணப்படும் முகூர்த்தங்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது போன்றவற்றையும் இந்த பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அத்தோடு வானியல், புராணம் மற்றும் கலாச்சாரத்தை ஒன்றிணைத்து இந்தியாவின் வளமான கால அறிவியல் பாரம்பரியத்தை குறிப்பிட்டிருக்கு. இது பண்டைய நாட்டு ஆய்வுகள், உஜ்ஜயினியின் பிரதான நடுக்கோடு மற்றும் பண்டைய இந்திய வேத நேர அலகுகளான காதிஸ் மற்றும் விகாதிஸ், கிரீன்விச் சராசரி நேரம் மற்றும் இந்திய நேரம் போன்ற நவீன அமைப்புகளை எவ்வாறு ஒப்பிடுகின்றன என்பதை உள்ளடக்கியிருக்காங்க. பாருங்க, சாணிக்கும் சோறுக்கும் இருக்கக்கூடிய அதே வித்தியாசம் தான். இவ்வாறு கடுமையான குறைபாடுகள் நிரம்பியுள்ள இந்த பாடத்திட்டத்தை கற்றால் மாணவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். எவனாவது ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நான் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி அவனுடைய மார்க் ஷீட்டை கொடுத்தா காரி மூஞ்சில துப்பாங்களா மாட்டாங்களா? அந்த மாதிரி
எனவே இந்த பாடத்திட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும்னு சொல்லி அத்தனை ஆய்வாளர்களும் கடுமையான அதிர்ச்சியும் கண்டனத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. கல்வி என்பது அறிவு வளர்ச்சிக்கான அறிவு சாளரம். ஆனா பல்கலைக்கழக மானிய குழு திணிக்க விரும்பும் கல்வி திட்டம் என்பது மாணவர்களை பழங்கால பஞ்சாங்க படுங்குழியில தள்ளக்கூடிய வேலையைத்தான் இப்ப செஞ்சிருக்கு. புராணம் என்பதுங்கிறது என்னது? பக்தி கிறுக்கால உளறி கொட்டப்பட்ட குப்பை மேடு. அறிவியலுக்கு எதிரானது. செயற்கை உயிர் அணு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு காலகட்டத்துல இந்த நாரத புராண எண்கணிதம் சொல்லிக் கொடுக்கப்பட வேணும்னு ஒருத்தர் சொல்றானா அவனை எந்த பிஞ்ச ஜோட்டால அடிக்கணுங்கிறது உங்க முடிவுக்கு விட்டுடுறோம். நாரத புராணத்துல ஒவ்வொரு எண்ணுக்கும் தெய்வீக தன்மை உள்ளதான். எண் என்பது வெறும் கணக்கு பொருளாக இல்லாமல் தத்துவம், சக்தி, தெய்வீக பிணைப்பு கொண்டதாக நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு கோள், ஒரு தெய்வம், ஒரு குலம் ஆகியவற்றோடு தொடர்புள்ளதாக கூறுகிறது நாரத புராணம். எடுத்துக்காட்டுக்கு இவனுக்கு சொல்லிருக்கக்கூடிய விளக்கத்தை பாருங்க. 1ஆம் நம்பர் ஆதித்யன். ஆதித்யன் யாரு? சூரியன். ஆதி மூலம், ஆதிக்கம், தலைமை, தன்மை. 2ஆம் நம்பர் சந்திரன், மனம், அன்பு, மென்மை. 3ஆம் நம்பர் குரு. குருனா யாரு? பிரகஸ்பதி. ஞானம், கல்வி, ஆன்மீகம். 4ஆம் நம்பர் ராகு, நடைமுறை கட்டுப்பாடு மற்றும் நிலைத்தன்மை. 5 புதன். புதன்ல என்ன இருக்கு? புத்திசாலித்தனம், தொடர்பியல். 6 சுக்கிரன், கலை, அன்பு, குடும்பம். 7 கேது, ஆன்மீகம், தியானம், மர்மம். 8 சனி, கிரமம், கடமை, நியாயம். 9 செவ்வாய், வீரியம், ஆற்றல், பேரண்டம். எப்படி இருக்கு இவனுங்களுடைய யோக்கியதை? இதுல ஏதாவது ஒண்ணு அறிவுக்கு பொருந்தக்கூடிய விஷயமா? சரி, 9 வரைதானே தங்கள் மனதில் தோன்றியவாறு பிதற்றி வைத்திருக்கிறாங்க. அதுல கூட 10 என்கிற எண்ணை பத்தி குறிப்பிடவே இல்லை. 9 வரைக்கும் தான் இவங்களோட நம்பர். 10ஆம் நம்பர் 0 வந்துட்டதுனால அதை விட்டுட்டாங்க போலக்கு. எண் கணிதம் என்கிற ஒரு மூடத்தனம் உண்டு. இதில் படித்த கிறுக்கர்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல, அவங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சென்னை மாநகராட்சியில வீட்டு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, 13ஆம் நம்பர் வீடுனா பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எவனுமே வந்து இந்த 13ஆம் நம்பர் வீட்டை வந்துட்டு நம்பரை வந்து வாங்கவே மாட்டாங்க. 13ஆம் நம்பர் வரும்போது 13ங்கிற ஒரு எண்ணு எழுதாம 12A, 12B, 12C நான் எழுதிக்கிட்டு 13 மட்டும் வந்துடக்கூடாது. வீட்டை விரும்பினா அது 13 குறிப்பிடாங்க. வீட்டுக்காரங்க விரும்பி நம்மள மாதிரி ஆளுங்க கேட்டாங்கன்னா 13 என்ன, இனி என்னென்ன பேய் நம்பர் இருக்கோ எல்லா நம்பரையும் போட்டு நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா 13ங்கிற நம்பர் சொன்னாலே இந்த மாதிரி மூட நம்பிக்கை பழம் பஞ்சாங்களுக்கு தொட நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த நிலைமையில நமது ஆசிரியர் வீரமணியோடைய வண்டியோடைய நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய 13 தான். எண் என்பது கணிதத்தில் குறியீடு. அதுவும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு குணத்தை குலைத்து கொடுப்பதை விட பட்டு அயோக்கியத்தனம், முட்டாள்தனம் வேற ஏதாவது இருக்கா? ஒரு மாணவன் தேர்வில் ஒரே ஒரு மதிப்பெண் பெறுகிறான்னு வச்சுக்கிட்டா நாரத புராணப்படி அவன் ஆதித்யன், ஆதி மூலம், தலைமை தன்மை உடையவன் பொருள். எப்படி இருக்கு இவங்களுடைய யோக்கியதை? இப்படி ஒத்துக்குவாங்கல்ல. அவங்க பாப்பாரா வீட்டுல வந்துட்டு படிக்கக்கூடிய பைய 1 மார்க் வாங்கிட்டு வந்தானா நீ வந்து தலைமை தன்மைக்கு உடையவன், உனக்கு வந்துகிட்டு ஆதி மூலம் எல்லாமே இருக்குன்னு சொல்லு. எந்த பாப்பா நான் சொல்லுவானா? பாப்பானுக்கு அத்தனை செல்வ வளமும் இருக்கும் போதும், அவ்வளவு சுகபோக வாழ்க்கையை அவன் அனுபவிக்கும் போதும் அவன் ரொம்ப ரொம்ப கருத்தா கல்வியின் மீதுதான் இருப்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா கல்வி மட்டும்தான் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். நம்மளை எல்லாம் அடிமையா வச்சிருப்பதற்கான வாய்ப்பு அவனுடைய கல்வி அப்படின்னு அவன் கருதுறான். அதனால்தான் பெரியார் என்ன சொன்னாரு? பார்ப்பானை போல் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவன் என்னென்னலாம் வேலை செய்யறானோ அதெல்லாம் இங்க கரெக்டா பாருங்க, அதே மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொன்னார். அப்ப பார்ப்பான் என்ன பண்றான்? எவ்வளவு செல்வ வளம் இருந்தாலும் இப்ப கல்வியில தான் கவனம் செலுத்துவான். நம்மள்கிட்ட கொஞ்சம் பணம் வச்சுருச்சுங்கோ, அவன் ஆடாத ஆட்டம் தாங்க முடியாத ஆட்டமா இருக்கும். அந்த மாதிரி அறிவியல் என்பது சோதனையின் அடிப்படையில் நிரூபணம் செய்யப்பட வேண்டும். அதன்படி பார்த்தால் நாரத புராண கூற்று குப்பையில் சுருட்டியாக தூக்கி எறியணும். அறிவியலுக்கும் வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் ஆய்வுக்கும் முக்கியத்துவமே கொடுக்காம மாணவர்களோட திறமையை வளர்ப்பது என்னது? வேஸ்ட். அதாவது ஆனா எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு மட கிறுக்கு சாம்பிராணி எழுதி வச்சதை எடுத்துக்கிட்டு வந்து மேத்ஸ் பாடத்திட்டத்துக்குள்ள இன்க்ளூடிங் பண்றேன்னு சொன்னா இவனுக்கு எவ்வளவு டேஞ்சரானவங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 51A H பிரிவு விஞ்ஞான மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுக்கு நேரு எதிரான முட்டாள்தனமான மாணவர்களுடைய மூளையில விலங்கடிக்கக்கூடிய இந்த காட்டு மிராண்டித்தனமான ஒரு வேலையை இவனுக்கு தொடர்ச்சியா செய்யறானுங்கன்னா பிஜேபி ஆட்சியில் அதிகாரத்துல அமர்ந்தது நாட்டன்னா என்ன பண்ணும்? நாசம் பண்ணாம விட போறதில்லைங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு இவனுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் எல்லாம் வழி என்னது? ஏமாந்த சோனகிரிகளாக உட்கார்ந்துருந்தோம்னா
ஒட்டு மொத்தமா நம்மள வந்துட்டு எங்க கொண்டு போய் விட்டுருவாங்க கேட்டீங்கன்னா, எங்க 2000 அடி படுகுழிய தோண்டி ஒட்டு மொத்தமா அதுக்குள்ள போட்டு நம்மளெல்லாம் மூடி மேட்டு மேல 4 கோயில கட்டி அங்க 4 பாப்பா உட்காந்து மணி அடிக்க ஆரம்பிச்சிருவான். நாம ஒவ்வொரு நாளும் இந்த பார்ப்பன பழம் பஞ்சாங்க பெருச்சாளிகள்ட்ட இருந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு நாளும் அது என்ன மாதிரி சிந்திக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் மிச்ச வண்டியை ஓட்ட முடியும். ஏனென்றால் பாசிசம் என்பது நாலா பக்கம் இருக்கக்கூடிய நஞ்சு. அது எந்த இடத்துல நம்ம மேல பட்டாலும் அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கே பாழாகி போயிடும். அந்த மாதிரி இப்போ கங்கணம் கட்டிக்கிட்டு யுஜிசி உயர்கல்வியை நாசம் செஞ்சு விடணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அவனுக்கு 11 வருஷம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாமளும் 11 வருஷம் நாமளும் எதிர்த்துட்டு இருக்கோம். இனிமேலும் எதிர்ப்போம். மாணவர்கள் அனைவரும் அறிவு தெளிவு பெற்று இந்த யுஜிசி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போட்டுட்டு தலையாட்டிட்டு இருக்கிறத விட நமக்கு ஒவ்வாத விஷயம் சமூகத்துக்கு தலைமுறைகளுக்கு கல்விக்கு எதுக்குமே ஒவ்வாத விஷயத்தை எது சொன்னா எதிர்த்து கிளர்ந்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பது நமது ஆழமான கருத்து.